இந்த 2025 நம்ம தாண்ட முடியுமா நம்மளால்? டவுட்டு தான். அதே மாதிரி தான் இந்த 2025 ஸ்டார்டிங்கிலிருந்தே இருந்த ஒவ்வொரு கொடுமையான வார்த்தைகள். ஒரு கோவில் அப்படின்னு எடுத்தால் கூட அந்த கோவிலில் கூட நிறைய பிரச்சனைகள். முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. நம்மளுக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு மனசு நிம்மதியாக இருந்தது. ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு கோவிலுக்கு போய் அங்கே போய் அந்த அந்த அட்மாஸ்பியரில் இப்போ உட்காந்துட்டு வரும்போது கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. கோவிலுக்கு போயாலே பிரச்சனை தான். இதெல்லாம் எதனால் வந்தது? கோவிலில் மட்டும் இல்லை, வெளியில் மனிதர்களிடையில் இந்த இந்த உயிரினங்களை கொன்று உள்ள ஒரு பலி கொடுக்கறது, அதை கொன்று சாப்பிட்றது, அப்புறம் அது சாப்பாடு அது அந்த விருந்து வச்சும் எல்லாருக்கும் கொடுக்கறது, இதெல்லாம் தான் கடவுள் பக்தியா? ஒரு உயிரினை கொன்று எனக்கு படையல் பண்ணணும்னு எந்த ஒரு கடவுளும் சொல்லலை. இது மனுஷன் தான் இந்த ஒரு ஒரு எங்கள் பாரம்பரிய முறை இப்படி தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி மனிதர்கள் தான் இதெல்லாமே செஞ்சுருக்குது. கடவுள் யாரும் கேட்கல, எனக்கு இறைச்சி கொடு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கடவுளும் கேட்கல. அப்புறம் இந்த ஒரு விருந்தாளிகள் அரைச்சி வீட்டு வந்தான், வீட்டில் இருக்கிற அந்த வீட்டில் வளர்த்துன அந்த கோழியை துரத்தி அடித்து சாப்பிடும். அப்புறம் ஏன் நீங்களை பெற்ற வளர்த்த அந்த நாயெல்லாம் அடிச்சு அதுவும் இறைச்சி தானே, அது சாப்பிட கொடுக்கல? அது உங்களுக்கு அந்த அந்த அதுக்கு மேலே ஒரு அன்பு இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு அடிப்பட்டால் கூட நம்ம வலிக்கும். உடனே நான் இந்த அந்த மிருக டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அதுக்கு மருந்து வாங்கி கொடுக்கும். ஆனால் ஒரு கோழின்னு வரும்போது கோழியை அதை அடித்து அது சாப்பிட வேண்டிய ஒரு பொருள். அதுக்கு மேலே அன்பு வராதப்போ அது வலிச்சாலும் வந்து கொன்று அதுன்னே கழுத்து அறுத்து அது வந்து அதில் உயிர் அதினை சூடு தண்ணியில் போட்டு அதினை எடுக்கும்போதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது. ஆனால் வீட்டில் வளர்த்த அந்த நாய்க்கு ஏதாச்சும் ஒரு அடிபடும்போது அதுக்கு வலிக்கும். அது எதனால? உங்களுக்கு அந்த காவல் கிடக்குது. உங்களுக்கு உங்கள் சுயநிலத்துக்காக தான் அந்த நாயை வளர்த்தும் போது அந்த நாய்க்கு அடிபடும்போது நீங்கள் அந்த வலி மாதிரி நீங்கள் நடிக்கிற. அப்போ அது உண்மையான ஒரு அன்பாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த கோழிக்கு மேலே அந்த ஒரு அன்பு இருக்கணும். அது ஒரு உயிர்னு நினைக்கணும். நீங்கள் ஏன் நினைக்க மாட்டீங்க? இதே மாதிரி தான் இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இந்த கடவுளும் செயல்பட்டு இருக்குது. பிரபஞ்சத்தில் வந்து கடவுளில் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினங்களையும் மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களையும் படைச்சிருக்கு. அவங்கள ஒவ்வொரு கர்மா எடுத்துகிட்டு வந்திருக்குது ஒவ்வொரு உயிரினங்களும். அப்போ அந்த கர்மாவை அனுபவித்து தீர்க்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அது மனிதர்கள் அது கொடுக்க மாட்டேதுக்கு. அவங்களுக்கு சாப்பிட முடிஞ்ச எல்லா 5 ஜீவன்களையும் அவங்களுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்குது. அப்போ அதோட கர்மா எல்லாம் எங்கே போகுது? அது கர்மா எல்லாம் சேர்ந்து தான் இந்த இறைச்சி சாப்பிட்ற மனிதர்களும் சேர்ந்து அனுபவிச்சுட்ருக்குது. இதெல்லாம் இந்த இந்த அந்த இறைச்சியோட அந்த டேஸ்ட்டுக்கு அந்த ருசிக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அதோட விபத்து என்ன, அதோட விளைவு என்னன்னு தெரியவே மாட்டேன். அது எவ்வளோ தடவை எடுத்து சொன்னாலும் அது அவங்களுக்கு புரிய மாட்டேன். அவங்கள என்ன சொல்லும்? ஆமாம், இந்த கோழியையும் மாடினையும் எல்லாம் படைச்சிருக்கு, இந்த பூமியில் படைச்சிருக்குது, நமக்கு மனுஷர்களுக்கு கொன்று சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுக்கு ஒரு கர்மா இருக்குதுங்க நண்பர்களே. அது ஒரு கர்மா எடுத்துகிட்டு வந்திருக்குது. அது ஒரு நம்மளை அது அது கர்மாயே நம்புறவங்க யாருமே அது வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். அது ஒரு கர்மா எடுத்துகிட்டு வரும்போது அதனே கொன்று சாப்பிடும்போது அந்த கர்மா நம்மளுக்கு சேரும். அது ஒரு மிருகம் இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டாம், அந்த கர்மா சேர்ந்து தான் மனிதர்கள் ஒவ்வொருன்னு அனுபவிச்சுட்டு இருக்குது. அதுபோல் இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அவங்களோட வீட்டில் கூட நிம்மதியாக ஒரு நைட்டு தூங்க முடியல. மனிதர்கள் எல்லாம் வந்து அவ்வளோ மிருகத்தன்மைக்கு மாறிட்டேன். இந்த இறைச்சியெல்லாம் சாப்பிட்டு மனிதர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை, இப்போ மிருகமாய் மாறி இருக்குது. அவங்களுக்கு ரிலேஷன் என்னன்னு தெரியல. ஒரு தப்பான பார்வையோட தான் அப்பா பிள்ளையா இருந்தாலும் சரி, அண்ணன் வந்து தங்கச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு தப்பான முறையில் தான் பார்க்குறாங்க. அது வந்து வெளிப்படையே தெரியலன்னு கூட அந்த மாதிரி இறைச்சி ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த தங்கச்சியை பார்க்கத்தாலோ ஒரு பிள்ளையை பார்த்தாலோ அந்த ஒரு மைண்டு வரும், கண்டிப்பாக வரும். இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது வந்து நம்ம வந்து நடிக்க தெரிஞ்சவங்களாயதுனாலே நம்மளை வந்து உள்ளே வந்து பூட்டி வச்சிருக்குது. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்போது அதனால தான் இப்போ நிறைய நியூஸுகள் எல்லாம் அது வந்து உள்ளே அடக்கி வைக்க முடியாத ஃபீலிங்கை வெளியில் காட்டும்போது தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நியூஸில் வர்றதும் நம்ம பார்க்குறதும். அப்படிப்பட்ட நிறைய அனுபவங்கள் நிறைய ஆளுங்கள் இருக்கலாம். அப்போ நண்பர்களே, நம்ம வந்து 2025 அப்படின்னு ஒரு வருஷம் ரொம்ப நம்மளை எதெல்லாம் சந்திக்கக்கூடும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. அப்போ இதெல்லாம் தாக்கு பிடிச்சி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு உண்மையான பக்தி நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கு கோவில் போகிறதும்
வழிபாடு பண்ணுறதும் அது பக்தி கிடையாது நண்பர்களே. இந்த பக்தி வேறே, கோவில் வேறே. பக்தி இருக்குங்க, கோவில் போனவங்களுக்கு எல்லாம் பக்தி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இந்த கோவில் போகிறவங்க எல்லாமே வந்து வழிபாடு பண்ணுறவங்க எல்லாமே அவங்களுக்கு ஒரு தேவைக்காக போய் சாமிக்கு லஞ்சம் கொடுத்துட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வருது, அதுக்கு தான். இல்லை, அது வந்து பக்தி கிடையாது. பக்தி எப்படின்னா, கோவிலுக்கு போய் ஒரு 5 நிமிஷம் அங்கே போய் நின்று சாமிக்கிட்ட மௌனமாக பேசிட்டு வர்றது தான் பக்தி. அங்கே போய் அந்த அந்த அட்மாஸ்ஃபியரில் போய் ஒரு 5 நிமிஷம் கண்ணு மூடி தியானம் பண்ணி சாமிக்கிட்ட பேசிட்டு வர்றது தான் பக்தி. இல்லாமல் நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு தீபாராதனை விருந்த டைமில் முன்னாடி நிற்கிறவங்களை திட்டி கெட்ட வார்த்தையில் பேசி அவங்களுக்கு வந்து முன்னாடி போய் நின்று பார்த்தா தான் சாமியை பார்க்கணும், அந்த ஒரு எண்ணத்தோடு போய் நின்று சாமி கும்பிட்றது, இதெல்லாம் பக்தியே கிடையாது. நீங்கள் எல்லாம் சாமி கோவிலுக்கெல்லாம் அந்த மாதிரி முந்தி அடித்து சண்டை போட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறது எல்லாமே வந்து நீங்களெல்லாம் கோவிலுக்கு போகவே கூடாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களும் போகும்போது தான் அந்த கோவிலில் வந்து கெட்டது நடக்குது. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு நிறைய கூட்டம் சேர்ந்து இந்த ஓரோ திருவிழாக்கள் வரும்போது அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது அங்கே உள்ள அந்த கருவறைக்குள்ளே வந்து தீபாராதனை மந்திரோச்சாரணத்தோட அந்த தீபாராதனை நடந்துகிட்டு இருக்கும். வெளியில் வந்து கெட்ட வார்த்தையில் ஒரு பேச்சு நடக்கும், சண்டை நடக்கும், இதெல்லாம் தான் நடக்கும். அப்போ இந்த வைப்ரேஷன் எங்கே போய் சேருது? அந்த கோவிலுக்கு அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து ஒரு பக்தி மயமே கிடையாது. அப்போது உள்ளே வந்து மந்திரோச்சாரணம் முழங்கும்போது வெளியில் வந்து சண்டை, கெட்ட வார்த்தை. என்ன நியாயம் இதெல்லாம் பக்தியா? இதெல்லாம் கொஞ்சம் மக்கள் எல்லாம் நினச்சி பார்க்கணும்னு நினைக்கிறேன். எப்படியெல்லாம் இந்த 2025 முடிய போதோ தெரியல. சிந்தனை செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. நன்றி, வணக்கம்.